பார்த்தோம்னா இப்போ சாவி இருக்கு இல்லையா, சாவி சிம்பிள் இருக்கு இல்லையா, சாவி சிம்பிளை ஒட்டி வச்சோம். அந்த சாவி சிம்பிளை ஒட்டி வச்சுட்டு நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், போக வர பார்த்துட்டு இருந்தால் போகிறோம். அதையே பார்த்துட்டு உட்காந்துருக்கணும்னு கூட இல்லை. நான் சில சிம்பிள்ஸ் அப்படி சொல்லுவேன், இதை ஒட்டி வச்சுட்டு நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க, உங்களுக்கு வந்து இதுதான் ரெமெடி அப்படின்ற மாதிரி கூட நான் சொல்லுவேன். அது வந்து அவங்களுக்கு பயங்கரமாக பலன் தரும். சாதாரணமாக ஒரு சாவி சிம்பிளை வந்து நம்ம ப்ராமினெண்ட்டாக ஏதாவது ஒரு இடத்துல பெருசாக ஒட்டி வச்சுட்டு போக வர அவங்க வந்து பார்த்துட்டே இருந்தாங்கன்னா கூட அவங்களுக்கு அடிக்ஷன் அப்படின்ற மாதிரியான விஷயம்லாம் நின்றுடும். ஆல்கஹால் அடிக்ஷன் இருக்கு, வேற ஏதாவது அடிக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கலாம். அதாவது டாக்ஸிக் அடிக்ஷன்ஸ் இருந்தது அப்படின்ற. ஆமா. ஸோ அந்த கீயோடைய ஒரு அமைப்பு அப்படின்ற மாதிரியான ஒரு சிம்பிள் அப்படின்றது வந்து அதுக்குண்டான ஒரு பலன் தரக்கூடியது. இதில் வந்து என்ன ஒரு கேள்வி வரும்னா, நான் தான் டெய்லி சாவி எடுத்துகிட்டு போகிறேன், நான் வண்டியில் தான் போயிட்டு வரேன், இப்படி தான் போயிட்டு வந்துட்டு இருக்கேன், அப்போ எனக்கு நான் சாவியை தான் கையிலேயே தான் வச்சுட்டு இருப்பேன். ஆமாம், கையில் சாவியை வச்சுட்டே தான் இருக்கேன் அப்படின்னா அதுதான் அந்த இன்டென்ட் அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து பண்ணுறதுன்னு. ஒன்று வந்து அதையே நினைத்து நாம் பார்க்கும்பொழுது உண்டான பலன் அப்படின்றது, இன்னொன்று வந்து அதை நம்ம நினைவிலேயே கொள்ளாமல் பார்ப்பது. இந்த ரெண்டுமே பலன் தரும். ஓகே. ஒன்று வந்து நம்ம வந்து அதையே நினச்சி நம்ம இந்த விஷயத்துக்காக நம்ம எனக்கு அடிக்ஷன் போகணும்னு நினச்சி நம்ம பார்க்குறோம், அப்போ பலன் தந்துடுது. இல்லைன்னா அதை பற்றி நம்ம வந்து அது எதுவுமே நினைக்க அப்படியே போகிறோம், ஆனால் அதுக்குள்ளே பதிஞ்சிருக்கு. இப்படி தான் நமக்கு வந்து நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் பார்த்தோம்னா, நீங்கள் நிறைய இடத்துல போகும்போது பார்த்துருப்பீங்க, இதால் எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்னு பார்த்தா போஸ்டரில் நிறைய ஒட்டியிருக்கோம். எப்போ பார்க்கும்போது அந்த அட்வர்டைஸ்மெண்ட் தான். ஆமாம். ஸோ அந்த மாதிரியான விஷயமாக ஒர்க் பண்ணக்கூடியது. அப்படி இல்லாமல் சும்மா சாவியை வந்து கையிலேயே வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால வந்து ஒரு பலன் இல்லை. அதுதான் அந்த ராசி மோதிரம் இந்த மாதிரி கல்லெல்லாம் போடும்போது ஜுவல்லரி ஷாப்லேயே அவ்வளோ இருக்கேன், அவங்க அப்படி ஆகலையா இப்படி ஆகலையா இப்படிலாம் கேட்பாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா ஒரு அப்சர்டு இது ஆக்சுவலி. இது வந்து அவங்க எந்த ஒரு விஷயத்திற்காக யாருக்கு என்ன மாதிரியாக அது பலன் தரணுமோ அது எந்த இடத்துல உடலில் இருந்தால் பலன் தருங்கிறது நம்ம உடல் மூலமாகவே தான் அனைத்து விஷயங்களுமே நடக்கிறதுன்னு. ஸோ இப்போ அந்த சைக்கோ சிம்பாலஜின்னு பேர் வச்சு அதில் வந்து ஒவ்வொரு விஷயம் பண்ணுறாங்களாலே அதுக்கு அவ்வளோ ஒரு பெரிய பலன் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும்.